You're my anchor in every season. You are my solid ground. You're my laughter in every silence. Your love is all around. And I choose you with the grace of God, I do. Through every joy and trial, I'll walk this road with you. And I say I do. With all of my heart I give it to you. I will. In the highest high, in the deepest low, no matter where we go, every breath, every moment, I'll choose you again and again. God gave me you when I was lost. He led me through, no matter the cost. Now every day I see His grace. Every time I see your face, God gave me you, and I won't let go. You're the love He knew my heart would know. We've walked through storms, we've seen the sun. With you I know the best to come. Through highs and lows, through joy and pain, your love has stayed, it won't change. You're more than just my dream come true. You're proof of what His love can do. Together we will always be the story of His mystery. God gave me you when I was lost. He led me through, no matter the cost. Now every day I see His grace. Every time I see your face, God gave me you, and I won't let go. You're the love He knew my heart would know. Yes, God gave me you. Forever starts with I do. You're more than just my dream come true. You're proof of what His love can do. Together we will always be a story of His mystery. God gave me you when I was lost. He led me through, no matter the cost. Now every day I see His grace. Every time I see your face, God gave me you, and I won't let go. You're the love He knew my heart would know. Lord, you brought us hand in hand. By your grace we take this stand. Love unshaken, strong and
and true. Built on faith, we trust in you. Through the seasons, joy or rain, side by side we'll rise again. With your mercy as our guide, in your love we will abide. Two hearts, one promise in your light, bound in love, pure and bright. Through every trial, through the fight, we'll walk in faith day and night. Let our love reflect your காங்கிரிகேஷனை பண்ணுறதற்காக கேட்வே காஸ்பல் சர்ச்சை சேர்ந்த எங்களது பாஸ்டர் கஜன் செல்வா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமண வைபவத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆமாம், கைகளை தட்டுவோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் எங்களுடைய மகன் மதன், மகள் எஸ்தர்னுடைய வாழ்விலும் கூட ஒரு காத்திருந்த நாள் அப்படி என்று சொல்லலாம். அந்த நாட்களுக்குள்ளே இவர்கள் இந்த நாளிலும் கூட வந்திருக்கிறார்கள். திரும்பமாக உங்கள் ஒவ்வொரு பேரையும் வருக என்று வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். உங்களுடைய சிரித்த முகங்களை, அழகான வாழ்த்துதலான இருதயங்களோடு நீ இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கின்ற வேளையில கூட மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலுமாய் எங்கள் மத்தியிலே பாஸ்டர் ஜோன் ஜோர்ஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த வேளையிலும் கூட இந்த நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கூட ஒப்புக் கொடுத்து ஜெபித்து இந்த திருமண வைபவத்தை ஆரம்பித்து வைக்கும்படியாக. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து கூடி இந்த திருமண வைபவத்துக்கு வரும்படியாய் தேவரீர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேவரீர் ஆண்டவரே, இந்த நல்ல நாளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த திருமணம் ஆண்டவரை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் தேவன் தாமே பொழிந்தருளும்படியாய் நம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, திருமணத்துடைய ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் தேவ பிரசன்னம் இந்த ஆராதனையில் நடக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாருமே நம்முடைய கிருபை இருப்பதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. சங்கீதம் 128வது சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பங்குகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வாய். நீ பிள்ளைகளையும் உற்சாகமாய் கைகளை கட்டி ஆத்மாவை நன்றி சொல்லு பாடுதல். நம்ம நன்றி உள்ள இதயத்தோடு நம்ம பாடுவோம். ஒரு நாள்
அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை வைத்து நம்ம நன்றிகளை எடுப்போமா. ஒரு விஷயம் கூட இருக்கிற இடங்களில் கண்களை கூடி அப்பா உமக்கு நன்றி நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வந்து உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் நாங்கள் ஏற்படுகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஓ நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஓ இறக்கங்களின் தகப்பன் நித்திய விழாவா இருக்கிறபடியாக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குங்கிற வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஹல்லேலூயா நாம் நன்றியுள்ள இதயத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதித்து பாடுகிறார். அவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடிட பாத்திரனே துகவனே சுவிநாமமதே துதித்து பாடிட பாத்திரனே துகவனே சுவிநாமமதே துதி அறிமதியில் வாசம் செய்யும் ஆழ்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட திருவையும் மீது நாம் சோதரிப்போமே ஆர்ப்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினியூடாய் நடந்தாலும் அழியை தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தாலும் அழியை தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்த நாம் சோதரிப்போமே ஆர்ப்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அதில் தீர்த்திட வந்திடுவார் வருமென்றே நாம் அடைந்திடுவோம் அதில் தீர்த்திட வந்திடுவார் வருமென்றே நாம் அடைந்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடுவார்
நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாக இந்த இடத்துல நாங்கள் கூடி உமது நாமத்தை உயர்த்த ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமது நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல, உமது நாமம் ஆராதிக்கப்படுகிற இடத்துல நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வணங்குகிற தேவன் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே, மணமக்களுக்கு நீர் செய்கிற எல்லா நன்மையான ஈவுகளை செய்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபை, உமது வழி நடத்துதல், உம்முடைய மாறாத பிரசனம் எங்களோடு தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியான மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இப்பொழுது நாங்கள் வேத வசனம் வாசிக்கப்படும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு எந்த பிரயோஜனமும் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலதையும் தாங்கும், சகலதையும் விசுவாசிக்கும், சகலதையும் நம்பும், சகலதையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களால் ஒளிந்து போம், ஆனால் அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். ஆமீன். இப்பொழுது அன்பாக கேட்வே காஸ்பல் சர்ச் பாஸ்டர் கஜன் செல்வா அவர்களை வந்து ஒரு சிறு மெசேஜ் எடுக்குமாறு. எஸ்தர் சலோமி செல்வம் ஆகிய இவரை உமது மனைவியாக ஏற்றுக்கொண்டு என்றும் நேசித்து கனப்படுத்தி அவருக்கே உரியவராக வாழ்கிறார். ஆமாம், வாழ்வேன். எஸ்தர் சலோமி செல்வம் ஆகிய நீர் மதராஜ் கிருஷ்ணபிள்ளை ஆகிய இவரை உமது கணவனாக ஏற்றுக்கொண்டு என்றும் நேசித்து கனப்படுத்தி ஒருமித்து வாழும் பொருட்டு அவருக்கே உரியவராக வாழ்கிறார். ஆம், அப்படியே வாழ்வேன். இப்பொழுது மணமக்கள் அவர்களுடைய வாக்குறுதிகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். முதலில் மணமகன். இங்கே கூடியிருக்கின்ற யாவரும் சாட்சியாய் இருக்க, இங்கே கூடியிருக்கிற யாவரும் சாட்சியாய் இருக்க, மதராஜ் கிருஷ்ணபிள்ளை ஆகிய நான், மதராஜ் கிருஷ்ணபிள்ளை ஆகிய நான், எஸ்தர் சலோமி செல்வம் ஆகிய உம்மை, எஸ்தர் சலோமி செல்வம் ஆகிய உம்மை கர்த்தர் சந்நிதியில் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு, என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரின் தூய நியமத்தின்படி, கர்த்தரின் தூய நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும், நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை கர்த்தரின் தூய நியமப்படி, கர்த்தரின் தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும், உம்மை நேசிக்கவும், காப்பாற்றவும், காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். இங்கே கூடியிருக்கின்ற யாவரும் சாட்சியாக இருக்க,
இங்கே கூடியிருக்கிற யாவரும் சாட்சியாய் நிற்க எஸ்தர் சலோமி செல்வம் ஆகிய நான், எஸ்தர் சலோமி செல்வம் ஆகிய நான், மதராஜ் கிருஷ்ணபிள்ளை ஆகிய உங்களை மதராஜ் கிருஷ்ணபிள்ளை ஆகிய உங்களை கர்த்தர் சந்நிதியில் என் கணவனாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரின் தூய நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கர்த்தருடைய கர்த்தரின் தூய நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் அன்பினால் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது மோதிரங்களை பரிமாறிக்கொள்வதும் தாலி அணிவதும் நடைபெறும். பாஸ்டர் கஜன் அவர்கள் மோதிரங்கள் மற்றும் தாலியின் மீது ஆசீர்வாத ஜெபம் செய்வார்கள். இந்த வேளையிலுமாய் சபையோரை எழுந்து நிற்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பான நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா மகத்தான காரியங்களுக்காயும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலுமாய் உன்னதமான எங்களுடைய அன்பின் கர்த்தாவே, இந்த மோதிரங்களையும் இந்த தாலியையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மோதிரங்களும் இந்த தாலியும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அங்கே செய்யப்பட்டதாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த மோதிரத்தின் மீதும் இந்த தாலி மீதும் அதுபோல இதை அணிந்து கொள்ளுகின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, மகன் மதன் மீதும் மகள் எஸ்தர் மீதும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அங்கே கூறுகின்றோம். தகப்பனே, அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த மோதிரங்களை அணிந்து கொள்ளுகின்ற வேளையிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவர்களை சூழ ஆளுகை செய்திருடும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய முதிர்வாய்ந்த காலம் வரைக்கும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவர்களோடு கூட இருக்கட்டும், அவர்களை நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த நாள் அவர்களுடைய வாழ்விலும் கூட கர்த்தாவே, நீங்க குறித்து வைத்திருக்கிற நாளாய் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, ஜீவனுள்ள எங்களுடைய அன்பின் கர்த்தாவே, இந்த மோதிரத்தையும் உங்களுடைய தாலியை உங்களுடைய திரு சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இது ஆண்டவரே, மனுஷர்கள் மத்தியிலே நீங்க ஆண்டவரே கர்த்தாவை ஏற்படுத்துகிற உடன்படிக்கையாய் இருக்கின்றதே. இந்த உடன்படிக்கை கூட இந்த தம்பதியினர் பிரவேசிக்கிற கிருபைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு பெற்றெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நான் இந்த மோதிரத்தை உனக்கான நித்திய அன்பின் அடையாளமாக உனக்கே தருகிறேன். இன்று நான் இந்த மோதிரத்தை உனக்கான நித்திய அன்பின் அடையாளமாக உனக்கு தருகிறேன். இப்பொழுது தாலி அணிவதை நாங்கள் பார்ப்போம். உமக்கும் எனக்கும் இப்பொழுது உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமும் உறுதியுமாக நான் இத்தாலியை உமக்கு அணிந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே உங்கள் ரிட்டர்ன் பண்ணி
இந்த வேளையிலுமாய் தேவனுடைய சமூகத்திலும் கூட தேவனுடைய அன்பிற்கு அடையாளமாக வேத வார்த்தை அவர்கள் கைகளில் வைத்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலும் கூட மதனும் சகோதரி எஸ்தரும் ஒருவருக்கு ஒருவர் தெய்வ வார்த்தையை பரிமாறம் செய்து கொள்வார்கள்.
மதுராஜ் கிருஷ்ணபிள்ளையும் எஸ்ஆர் செல்வமி செல்வமும் கடவுளுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கின்றபடியால் அவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கின்றார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தெரிவிக்கின்றேன். தேவன் ஆகியால் தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. பாஸ்டர் கஜன். நாம் இந்த வேளையிலுமாய் எல்லோரும் எழுந்து நின்று நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பான நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் உங்களுக்கு நன்றி, நல்ல நேரத்துக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல கூடி மகன் மதனும் மகள் எஸ்தரும் திருமணத்திலே ஆண்டவரே ஐயா உங்களுடைய அந்த உடன்படிக்கை கூட போகின்ற இந்த நாளை எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி. எல்லா காரியங்களையும் நீங்க நடத்தி முடித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நாமமும் எல்லா துதியும் எல்லா கணமும் உங்களுக்கே உரித்தாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வேளையிலுமாய் நாம் எல்லோருமாக சேர்ந்து ஒன்றாக என் ஆத்துமாவே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் வயது திரும்பவும் வாழவது போலாகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது திருமதி மதராஜ் தம்பதிகளை அறிமுகப்படுத்துகின்றோம். இவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். சபையோர் எல்லோரும் இவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Lord, you brought us hand in hand. By your grace, we take this stand. Love unshaken, strong and true. Built on faith, we trust in you. Through the seasons, joy or rain, side by side we'll rise again. Your mercy as our guide, in your love we will abide. Two hearts, one promise in your light, bound in love, pure and bright. Through every trial, through the fight, we'll எங்களை வரவேற்பை ஏற்று வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி. இங்கே அமர்ந்திருந்து இந்த உபசாரத்திலையும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் கணவன் மனைவியாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. இதில் மேலே போனீங்கன்னு சொன்னால் அங்கே லஞ்ச் இதுகள் எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்குது. விருந்து ஒன்று மனமாற வாழ்த்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். ஆண்டி ஃபோட்டோ அதுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. மற்றது வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட படங்கள் எடுக்க விரும்புகிறவர்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க போடுறீங்கன்னா லஞ்சுக்கு போகிறவே போகலாம், சாப்பிட வந்து எடுக்கலாம், அல்லது சாப்பிட்றதுக்கு முதல் எடுத்துகிட்டு போகிறேன்னாலும் எடுக்கலாம்.
உங்களோட வசதியின்படி அவர்களின் வசதியின்படி படங்களை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். I searched the world, but never knew that love was waiting here in you. Not just a feeling, not just a flame, but something sacred in His name. He brought you near and made me see this love was written faithfully. Through every joy, through every loss, we stand today, one love, one cross. One love, one cross, two hearts forever bound by grace. One path, one cause, we walk as one in His embrace. He's the reason, He's the light that brought our souls into the light. One love, one cross, now and always we are His. The vows we speak, the hands we hold, are wrapped in promises of old. A covenant not made by man, but written by the Father's hand. I'll lead with love, I'll follow true in all I say. I waited with hope, I prayed through the night, dreaming of someone to share in this life. Then you walked in with love in your eyes, a promise unfolding, a holy surprise. Ooh, a holy surprise. In God's perfect time, He brought you to me, not a second too late, not too early. Every tear, every prayer led to this day. In God's perfect time, love found its way. Journeyed alone, now we walk side by side, two hearts as one, with Jesus our guide. The past is behind, the future is bright. His grace wrote our story, His love is our light. God's perfect time, He brought you to me, not a second too late, not too early. Every tear, every prayer led to this day. In God's perfect time, love found its way. Faith as our foundation, love will never fade. Through every season, come joy or pain, we'll trust in the one who knows our name. Ooh.
In God's perfect time, He brought you to me, wrote our love story so beautifully. Every step, every turn led to this day. In God's perfect time, love found its way.